வணக்கம் நண்பர்களே, உங்கள் லைஃப் கைட் பார்வதி சக்தி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடுவது ஒரு மிகப்பெரிய மனத்தடையாகும். இப்போதே ஆரம்பித்தால் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த வேலையை தொடங்கவே பல மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். கவலை வேண்டாம். இன்று நான் உங்களுக்காக மிக சக்தி வாய்ந்த ஒரு 5 நிமிட டெக்னிக்கை தான் சொல்லித்தரப்போகிறேன். இது உங்கள் மூளையை ஏமாற்றி வேலையை உடனடியாக செய்ய வைக்கும். தயாராகுங்கள். இந்த டெக்னிக் மிகவும் எளிதானது. இதற்கு தேவை ஒரே ஒரு டைமர் மட்டும்தான். இதை 25 நிமிட சவால்னு அழைக்கலாம். இந்த 25 நிமிட சவாலை தொடங்குங்கள். நீங்கள் முடிக்க வேண்டிய வேலையை தேர்ந்தெடுத்து உங்கள் ஃபோனில் அல்லது ஒரு கடிகாரத்தில் 25 நிமிஷங்களுக்கு ஒரு டைமரை செட் செய்யுங்க. உங்கள் மூளையிடம் நான் இந்த 25 நிமிஷம் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய போகிறேன், அதற்கு பிறகு நிறுத்தி விடலாம் என்று சொல்லுங்கள். இந்த சின்ன இலக்கு வேலையை தொடங்க தோண்டும். டெக்னிக் நம்பர் 2, கவனம் குலையாமல் இருத்தல். இந்த 25 நிமிஷத்தில் ஃபோனு, கமெண்டுகள், வேறு வேலைகள் என எதிலும் கவனம் செலுத்தக்கூடாது. முழு கவனமும் அந்த ஒரு வேலையில் மட்டுமே இருக்கணும். இதற்கு அர்ஜெண்ட் இல்லாத ஆனால் முக்கியமான வேலைகளில் முதல்ல எடுப்பது நல்லது. உங்கள் கடன் அடைக்க இல்லை அதிக வருமானம் ஈட்ட உதவுற வேலைகளை மட்டுமே இந்த 25 நிமிட சவாலில் எடுங்க. டெக்னிக் நம்பர் 3, கட்டாய 5 நிமிட ஓய்வு. 25 நிமிடங்கள் முடிஞ்சதும் டைமர் அடிக்கும். உடனே எழுந்துக்கணும். இப்போதே ஓய்வு எடுத்து விட வேண்டும். 5 நிமிடங்களுக்கு ஃபோனையும் பார்க்காம நடந்து செல்வது, 1 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்வது போன்ற எளிய ஓய்வை மேற்கொள்ளுங்க. டெக்னிக் 4, மீண்டும் சுழற்சி. அந்த 5 நிமிடங்கள் முடிந்ததும் மீண்டும் 25 நிமிட சவாலை தொடங்குங்க. வேலையை விளையாட்டாக மாற்றுவதன் மூலம் நீங்கள் சலிக்காமல் முடிக்க முடியும். 4 சுழற்சி முடிந்தவுடன் 30 நிமிட பெரிய ஓய்வை எடுத்துக்கொள்ளலாம். வேலையை தொடங்குவதுதான் கடினம். இந்த 25 நிமிட சவால் டெக்னிக்கை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் வேலையை தள்ளி போடும் பழக்கத்திலிருந்து விடுபடுறதை நீங்களே பார்க்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி வேலையை தள்ளி போடும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சவால்களை சமாளிக்க நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன்.